நிறைய மருமங்க தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்க மாமியார் வந்து உங்க மேல அக்கறை காமிச்சாங்க அப்படின்னா, எங்கெங்கயோ இருக்கிற மாமியார்களை விட என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாமியாருங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட வீட்டுக்கார் வந்து என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. அவங்க அம்மா அம்மான்னு சுத்தி வராரு. ஒவ்வொரு மனைவியும் நான் இப்பயும் சொல்றேன், நீங்க கோவில் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒவ்வொரு பையனோட அம்மாவும் ஒரு பெரிய கனவோட தான் தன்னோட பையனுக்கு பொண்ணை தேடுறாங்க. ஒவ்வொரு தாயும் தன்னோட பிள்ளைய ஆசையை வளர்த்து செல்லமா வளர்த்து, என் பட்டு, என் குட்டி, என் செல்லன்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை வளர்றதை பார்த்து சந்தோஷப்பட்டு நாளைக்கு காலேஜ் படிக்க வச்சு அந்த பையனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து அதுக்கு சாமியை வேண்டி விரதம் இருந்து எவ்வளோ செஞ்சு ஒவ்வொரு பெத்த தாயம் ஆண் குழந்தைகளுக்காக உயிரே விடுறாங்க. ஒரு பொண்ணு அவங்க அம்மாவும் அப்பாவும் உயிரே கொடுத்து வளர்க்குறாங்க. இந்த குடும்பங்கள் அம்மாவும் சரி, அந்த சைடு அந்த பொண்ணோட அப்பாவும் சரி, தன்னோட குழந்தைக்காக தான் இந்த உலகத்தை வச்சிருக்காங்க. பொண்ணையும் பையனையுமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. தமிழ்நாடு அதில் ஸ்பெஷலுங்க. நான் இப்போ சொல்கிறேன், உத்தரப்பிரதேசில் ஒரு நியூஸ் படித்தேன், கேட்டு பாருங்க. 45 லட்சம் ரூபா வரதட்சணை கேட்டிருக்காங்க. அதில் 15 லட்சம் அவர் கொடுத்துட்டாரு. மிச்ச காசு எப்படி தருவேன்னு கேட்டு அந்த பொண்ணை அடித்து துன்புறுத்தி வீட்டுக்கு அமிச்சு அதுக்கப்புறம் ஊர் தலைவர்கள்லாம் சேர்த்து வச்சு, ஏமா எதுக்குமா இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி குடும்பத்தோட வாழ வச்சா எய்ட்ஸ் ஊசியை வாங்கி மாமியார் என்ன பண்ணியிருக்கு, மருமகளுக்கு செலுத்திருக்கு. நிறைய மருமங்க தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்கள் மாமியார் வந்து உங்கள் மேலே அக்கறை காமிச்சாங்க அப்படின்னா அதை தப்பாக எடுத்துக்கிறீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ண தப்பாக எடுத்துக்கிறீங்க. தன்னோட பையன் மேலே இருக்கிற அன்புலையோ பொசசிவ்னஸ்லையோ ஏதோ 1-2 கோவப்பட்டா அதை தப்பாக எடுத்துக்கிறீங்க. ஆனால் எங்கெங்கயோ இருக்கிற மாமியார்களை விட என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாமியாருங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் கிரேட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் படிச்சிருக்காங்க. எங்க படித்ததால் தன்னை மாதிரியே தான் அந்த பொண்ணோட ஃபீலிங் இருக்கும், நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, நல்ல மாமியாருங்களை தான் ஹர்ட் பண்ணுற மருமகள் நிறைய பேர் அமைஞ்சிடுறீங்க. சண்டை வந்துச்சு, கோவத்தில் என்ன மாதிரியான வார்த்தைகளை நிறைய மருமகள் விடுறாங்க. என்னோட வீட்டுக்கார் வந்து என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, அவங்க அம்மா அம்மான்னு சுற்றி வராரு. பல பொண்ணுங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அம்மாவா இல்லையா? எப்போவுமே அம்மா அம்மானு தான் அவன் வரான். அவன் கோவத்தில் சொல்லிடுறது அம்மா அம்மானு சொல்கிறான். அவன் இப்பயே சொல்கிறேன், அம்மா அம்மானு சொல்கிறது என்னம்மா தப்பு இருக்குது? நல்லா கேட்டுக்கோ. இன்னைக்கு நீ போய் ரிசர்ச் பண்ணிக்கோ. நீ எந்த கிராமத்தில் இருக்கியோ சிட்டியில் இருக்கியோ 50 வீடு எடுத்துக்கோ. 50 வீட்டில் இருக்கிற பசங்களையும் அம்மாவங்களையும் போய் கொஞ்சம் இன்டர்வியூ எடு. இல்லை அந்த பையனோட ஒய்ஃபை இன்டர்வியூ எடு. யாரெல்லாம் வீட்டில் இருக்கிற பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஆசைப்படுறானோ, வெளியே எப்படி காட்டுறான்னு எனக்கு தெரியாது, உள்ளுக்குள்ள ஆசைப்படுறானோ அவன் ஒவ்வொருத்தனும் அம்மா பையனை தான் இருப்பான். இதை அடிச்சு நான் சொல்றேன். அம்மா மேல பாசம் வைக்கிற பையன் என்னைக்குமே பொண்டாட்டியை மட்டும் விட்டுட்டு இன்னொரு பொம்பளையோட போனா சரித்திரமே இல்லை. அப்படி அவன் போயிட்டான் அப்படின்னா இங்க இருக்கிறவன் ப்ராப்பரான அம்மாவே இல்லை. உண்மையான அம்மா உண்மையாவே தான் பிள்ளைய வளர்த்துருந்தாங்க அப்படின்னா அந்த மனைவியோட சேர்த்து வச்சு வாழ்றதா அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்க வேணா கேட்டு பாருங்க. எவ்வளோ பெரிய வேர் இது. என் வீட்டுக்காரர் எனக்கு உண்மையா இருக்காரு, இந்த வேரோட பெருசு என்னம்மா வேணும் உனக்கு? என்ன வேணும்? ஒரு நாள் போய் வீட்டுக்காரோட வேலையை நீ எடுத்து போய் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்க வீட்டுக்காரர் வேலையில எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு. அங்க எவ்வளவு துரோகம் நடக்குதுன்னு பாரு. ஃபாரின்ல வேலை செய்யற வீட்டுக்காரங்களை போய் அங்க போய் வேலை பார்த்து பாரு. ஒருத்தர் எனக்கு வீடியோ கால் பண்ணுறாரு, முகம்லாம் ஃபுல்லாக சிமெண்ட்டு, ஃபுல் தூள். அதுலேருந்து அண்ணா எனக்கு இதானா வேலை, இதானா எனக்கு காலிலேருந்து வேலைன்ற கஷ்டமா. ஒவ்வொரு மனைவியும் நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் கோவில் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வீட்டில் இருக்கிற கோபுரம் எதுனா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க, உங்களோட மாமியார். வீட்டில் இருக்கிற கோபுரம் சரியில்லை அப்படின்னா அந்த கோயில் எப்படிமா, உள்ள இருக்கிற தெய்வம் எப்படிமா சரியா இருக்கும்? உள்ள வந்துட்டு போறவங்க எப்படிமா நல்லா இருப்பாங்க? மனநல எப்படிமா நல்லா இருக்கும்? நீ எப்ப வீட்டுக்கு வரைய நான் இப்பயே சொல்றேன், மன ரீதியா என் தாய் ஸ்தானத்துல எங்க அத்தையை நான் வைக்கிறேன் அப்படின்னு நீ உள்ளுக்குள்ள நீ நினைச்சிட்ட அப்படின்னா நீ மனசு வைக்கிறது தான். என் மாமியார நான் விட்டு கொடுக்க போறது இல்லை. நீ முடிவு பண்ணி பாரு. நீ 10% உன் மாமியாருக்கு உண்மையா இருப்பாரு, உன் மாமியார் உனக்காக 95 இல்லை 100% உண்மையா இருப்பா. நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு அக்கறை ஜாஸ்தி. அவங்க பையன் நல்லா இருக்கணும், நீ ஒன்னா இருக்கணும், நீ ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல இந்த வரதட்சணை கேஸ். ஆனா ஒன்னா என் வீட்டு மாமியார் வரதட்சணை கேட்டாங்க. ஏதோ ஒரு டுபாகூர் யாரோ ஒருத்தன் வந்து 3வது மனுஷன் ஏதோ உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டான்னு உடனே கேஸ்.
ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு க்ஷணம் நீ போய் விட்டு கொடுத்து பாரு. உன் குழந்தை நாளைக்கு தலை நிமிர்ந்து வாழும். சூட் கேஸ் எடுத்துன்னு இறங்கி போயிட்டு வரும். ஆனா நீ கேஸ் போடுற, நீ எடுக்கிற கேஸ்ல யார நீ சூட் கேஸ்ல பேக் பண்ற? உயிரோட உன் குடும்பத்தை பேக் பண்ற. ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க, நார்த் இந்தியா. ஆனா ஒன்னா நார்த் இந்தியா எடுத்துக்கிறானுங்க. நார்த் இந்தியா ஏதோ பெரிய சுப்ரீம் பவர் மாதிரியும், தமிழ்நாடு ஏதோ டுபாகூர் மாதிரியும். இத்தனை வருஷத்துல நான் இப்பயே சொல்றேன், இங்க இருக்கிற பெண்களால தான் இந்த தமிழ்நாடு வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம். பெண் கல்வி இருக்கிறதால தான் இன்னும் இந்த வரதட்சணை கொடுமை இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு தமிழ்நாட்டுல. எந்த ஸ்டேட்லயுமே இவ்வளவு விமன் சேஃப்டி இருக்காது. அதுக்கு முக்கியமான காரணம் இங்க வந்துட்டு போன லீடர்ஸ். ஒவ்வொரு லீடரும் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். நான் யாரையுமே ஒருத்தர் ரெண்டு பேர் விட்டு தர மாட்டேன். எவ்ரி லீடர் இஸ் a great leader in தமிழ்நாடு. எந்த ஸ்டேட்ல வேணாலும், எந்த கண்ட்ரில வேணாலும் நான் இதை வந்து சொல்லுவேன். இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்டேட் என்ன கேட்டீங்கன்னா, I will only tell that the best safest place for women is தமிழ்நாடு. How? Because of the leaders. இந்த லீடர், வீட்டில் இருக்கிற லீடர் யாரு? தமிழ்நாட்டில் இருக்க லீடர் ஓகே, உங்களுக்கு தெரியும், அரசியல் சம்பந்தமா வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்க ஒவ்வொரு லீடரும் யாரு? அம்மா, மனைவி, இவங்க தான் லீடர். வீட்டில் ஆண்கள் லீடரே இல்ல. எந்த வீட்டில் பெண்கள் லீடரா இருக்கிறாங்களோ தப்பே இல்லைன்ற அந்த வீட்டில் லீடர். ஆனா ஆணோட உள்ளத்துல அந்த பெண்ணு லீடரா இருக்கணும், அந்த பெண்ணோட உள்ளத்துல அந்த ஆண் லீடரா இருக்கணும். அப்பதான் ஹிட். இந்த அத்தைங்க மேல பழி போடுறது, அத்தை வந்து இது பண்ணிட்டாங்க, கொடுமை பண்ணிட்டாங்க. நான் இப்ப சொல்றேன், வாயை வந்து எப்படி நீ பொய் யூஸ் பண்றியோ இதே வாய் உனக்கு ஒரு நாள் உனக்கு ஆப்படிக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. யாரோ ஒருத்தங்கிட்ட போய் கேஸ் கொடுத்து அந்த அப்பாவே மனுஷனை காயப்படுத்துறது, நோக்கடிது. உனக்கு தெரியும் அவர் இதெல்லாம் பண்ணுவாரா? உங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு சில பொண்ணுங்கெல்லாம் வந்து சாதாரண ஆட்டெல்லாம் ஆடுறது இல்லை. இப்ப கதகளி, பரதநாட்டியம் தாண்டி, ருத்ர தாண்டவெல்லாம் தாண்டி வேற ஒரு ஆட்டம் போடுறீங்க. நம்மள கேட்க ஒரு ஆள் இல்லைன்னு, ஏமா பாக்கெட்டு ஃபுல்லா பணம் வச்சுக்கிட்டா மட்டும், சம்பாரிச்சிட்டா மட்டும், ஒரு ஆம்பளை சம்பாரிச்சிட்டா மட்டும், இல்ல ஒரு XYZ சம்பாரிச்சிட்டா மட்டும் அவங்க பெரிய இல்லம்மா. யாரு தன்னோட குடும்பத்துக்காக விட்டு கொடுக்க தயாராக அவங்க தான் பெரிய ஆளு. அது கணவர் விட்டு கொடுத்தாருன்னா அவரு தி கிரேட். அலெக்சாண்டர் தி கிரேட் இல்ல, ஹஸ்பண்ட் தி கிரேட். அவரு வீட்டுல ஒரு வைஃப் விட்டு கொடுத்தா சாதாரண கிரேட் இல்ல. ராணி லக்ஷ்மி பாய் இவங்க அவங்களால அதெல்லாம் விட ஒரு பெரிய பெரிய பவர்ஃபுல் லீடர் உங்க ஃபேமிலிக்கு. எதுக்காக விட்டு கொடுக்கணும்? நான் எதுக்கிட்ட அவனுக்கு விட்டு கொடுக்கணும்? அது முகத்தை பாரு. குடும்பத்துக்கு ஒரு முகத்தவே. குடும்பமும் ஒரு உயிர் தான். நீ ஒரு உயிர், அவர் ஒரு உயிர், உன் குடும்பம் ஒரு உயிர். அந்த குடும்பம் வாழணும்ல. குடும்பத்தை அழிச்சிட்டு எதுக்கு இந்த குடும்பம்? எல்லா கேஸ் போட்ட எல்லாருக்குமே நான் ஃபைனலா ஒரு ரிக்வெஸ்ட் சொல்றேன். இந்த வாழ்க்கை இதோட முடியாது, இன்னொரு வாழ்க்கை மேல இருக்கு. Up above the sky, just see, there is a life after death and you will have a big curse. பெரிய சாபத்தை சம்பாதிச்சுட்டு மேல போய் கஷ்டப்படாதீங்க. விட்டு கொடுங்க, மன்னிச்சு விடுங்க. என்னங்க பெரிய பணம்? எவ்வளவு டாலர் வேணும், எவ்வளவு ரிங்கெட்ஸ் வேணும், எவ்வளவு எண்ணெய் வேணும், எவ்வளவு ருபீஸ் வேணும், எவ்வளவு பவுண்ட்ஸ் வேணும், எவ்வளவு கொடுத்தாலும் என்னங்க, கடைசியில மன நிம்மதி வேணுங்க. இதுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் பத்தாதுங்க இந்த மனசு, ஹார்ட்டுக்கு. மன்னிச்சிருங்க, கோவம் வேணாங்க, சண்டை வேணாங்க. சரி, நான் இப்ப சொல்றேன், உங்க வீட்டுக்கார பெத்தவங்களும் அவங்களும் உங்களுக்கு அம்மா தாங்க. அந்த உயிர் இல்லைன்னா இவர் எப்படிங்க உங்க வீட்டுக்கார உங்களுக்கு வருவார்? எப்படிங்க பாய் ஃப்ரெண்டு? நீங்களும் ஒரு குழந்தைய பெற்றிருக்கீங்களா, உங்களுக்கு இன்னும் அந்த வலி வேதனை புரியல. இன்னும் குழந்தை பிறக்கலையா? உங்களுக்கு பிறந்துச்சுன்னா இன்னுமா உங்களுக்கு அது புரியல? ஒரு மாதிரி வீட்டில் குடும்பம் சரியில்லாத குழந்தைங்க பாருங்க, கண்ணில் ஒரு பவர் இருக்காதுங்க. அந்த குழந்தைங்களுக்கு கண்ணில் ஒரு பவரை கொண்டு வரணும் அப்படின்னா குடும்பத்தை ஒட்ட வைக்கணுங்க. ஒட்ட வைக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஒத்துக்கிறேங்க. சில பேர் வீட்டிலலாம் வீட்டுக்கார் சுத்தமாக சரியில்லாத இருப்பார். நான் அவருக்கு சொல்லலைங்க, உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். உண்மையாகவே உங்கள் வீட்டுக்கார் நல்லவர். ஆனால் ஏதோ ஒரு சின்ன விஷயம் தான், நம்ம இதை விட்டு கொடுத்தா போதும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து விட்டு கொடுங்க இந்த நிமிஷம். எல்லா மனைவியும் வந்து நான் அந்த கிரேட்டு அவங்கள விடணும் அப்படிலாம் சொல்லுங்க. உங்கள் உள்ளத்தை கேட்டு பாருங்க. பாவம் அந்த அம்மாவுக்கு ஏதோ நம்ம எப்படியாவது நம்ம அவங்க ஓகேன்னு சொன்னால் நம்ம வாழலாமே நினைங்க. பணத்துக்காக உன் வீட்டுக்கார கூட இல்லை, நீ உறவுக்காக இருக்கிற. உறவுக்காக வரவங்க சில உறவுகளை புரிய வச்சுட்டு வரணும். உங்கள் அம்மா அப்பா உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. எப்போ வேணாலும் அம்மா அப்பா போய் அரவணைச்சிக்கலாம். ஆனால் வீட்டுக்காரர் அப்படி இல்லைம்மா, பேட் பாய்மா. சில வீட்டுக்காரங்க எப்போ தான் சான்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்குறாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு சேனல் ஓப்பன் பண்ணுற போகிறாங்க. ஒரு சேனலுக்கே தாங்க மாட்டேங்க நீங்கள். செகண்ட் சேனல் அதே மாதிரி எல்லா வீட்டுக்காரங்களும் சொல்கிறேன், நீ எத்தனை சேனல் நீ ஓப்பன் பண்ணாலும் எப்படி வந்து சில சேனல்கள் தான் நம்ம பிறந்ததுலேருந்தே பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஒய்ஃப் சேனல். என்னதான் நீ எத்தனை சேனல் பார்த்தாலும் ஒய்ஃப் சேனல் மாதிரி உனக்கு வராது. ஆனால் இது உனக்கு புரியாது. இப்போ அனுபவிச்சு பாரு, உனக்கு புரியும்.
நான் சொன்னது எல்லாத்தையும் ஓட்டிப்பாரு, திருப்பி இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பாரு, வாழ்க்கை தெளிவு கிடச்சிரும். தேங்க்யூ ஸோ மச்.